32,57,600 ரூபாய் மதிப்பிலான மோட்டார் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்குகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 32 மாற்றுத்திறனாளிகளுக்கு 32,57,600 ரூபாய் மதிப்பிலான மோட்டார் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி பயனாளிகளிடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. வாசிப்பாளர் உதவித்தொகை, பராமரிப்பு உதவித்தொகை, சுய வேலைவாய்ப்பு வங்கிக் கடன் மானியம் வழங்கும் திட்டம், திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டம், பேருந்து பயண சலுகை திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் என மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 32 மாற்றுத்திறனாளிகளுக்கு 32,57,600 ரூபாய் மதிப்பிலான மோட்டார் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என சமூக நீதியின் வழியில் திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டையில் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் கடைக்கோடி கிராம பகுதிகளுக்கும் சென்று பயனடையும் வகையில் தொலைநோக்கு சிந்தனையோடு பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளோடு குழு புகைப்படம் எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசின் சார்பாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிக சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சொல் அல்ல செயல் என்று சொல்லி 1 கோடி மகளிர் பலன் பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், உழைக்கும் மகளிர் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட விடியல் பயண திட்டம், பள்ளி குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்த காலை உணவு திட்டம், அரசு பள்ளி மாணவர்களின் நலனுக்காக தமிழ் புதல்வன் திட்டம், பெண்களின் உயர்கல்வியை வளர்த்தெடுக்கும் புதுமை பெண்கள் திட்டம் என முத்தான திட்டங்களை செயல்படுத்தி வரும் திராவிட மாடல் அரசின் செயல் வீரர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாட காமராஜ் கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. சிறப்புமிக்க இந்த தருணத்தில் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
2001ஆம் ஆண்டு பதவியேற்றுடன் தொலைநோக்கு பார்வையுடன் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் அடைய வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்தார்கள். அதற்காக அனைத்து துறைகளிலும், குறிப்பாக தொழில், கல்வி, வேளாண்மை, நெடுஞ்சாலை போன்ற அனைத்து துறைகளிலும் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். உயர்கல்வியில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்காகவும் இடைநிற்றலை குறைப்பதற்காகவும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை சுமார் 4.25 மாணவிகள் பயன்பெற்றுள்ளார்கள். இந்த திட்டத்தின் வெற்றியை அடிப்படையாக கொண்டு இது விரிவுபடுத்தப்பட்டு மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த ஆண்டு மட்டும் இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மாணவர்கள் மாதம் ரூபாய் 1000 பெறுகின்றார்கள். புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் மாணவர்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்கள் பெருமளவில் இத்திட்டத்தில் பயன்பெற்று வருகிறார்கள். பயன்பெறும் மாணவர்களில் கிட்டத்தட்ட 85% பேர் 1 லட்சம் ஆண்டு வருமானம் குறைவாக பெறும் குடும்பங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை ஆய்வு செய்த மாநில திட்டக்குழு தனது அறிக்கையில் மாணவர்கள் இந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை இல்லை என்றால் தங்கள் உயர்கல்வியை தங்கு தடையில்லாமல் படிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தொகை இல்லாவிட்டால் பெரும்பாலும் நிறைய மாணவர்கள் வேலைக்கோ அல்லது திருமணம் செய்து கொண்டோ வாழ்ந்திருப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பல மாணவர்கள் +2 முடித்த பின்பு 3-4 ஆண்டுகள் கல்லூரியில் சேராமல் இருந்துவிட்டு இப்பொழுது புதுமை பெண் திட்டம் வந்த பின்பு உயர்கல்வியில் ஆர்வத்துடன் இணைந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த 1000 ரூபாயை எப்படி பயன்படுத்துகிறார்கள் மாணவர்கள் என்று நாம் அந்த ஆய்வில் பார்த்தோம் என்றால், பலர் தங்கள் படிப்பு செலவுக்கு இந்த பயணத்தை டியூஷன் ஃபீஸ் கட்ட பயன்படுத்துகிறார்கள். சிலர் புத்தகங்கள் வாங்க பயன்படுத்துகிறார்கள். சிலர் சிறப்பு கோர்சஸ், கம்ப்யூட்டர் கோர்ஸ் மாதிரி கூடுதல் அடிஷ்னலாக அதை படிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். நிறைய குழந்தைகள் இந்த பணத்திலிருந்து பணத்தை சேமித்து தங்கள் குடும்பத்திற்கு உதவுவதற்காக பணத்தை அனுப்புகிறார்கள். நிறைய குழந்தைகள் உயர்கல்விக்காக போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்பதற்காக சேமிக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த திட்டம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு திட்டத்தை உருவாக்கும் போதும் 2 அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார்கள். ஒன்று, எந்த திட்டமாக இருந்தாலும் மக்களுக்கும் மாநிலத்துக்கும் நீண்ட நிலத்த பயனை அளிக்க வேண்டும், அப்படிதான் திட்டத்தை உருவாக்க வேண்டும். 2, எந்த திட்டத்தின் பயனை பெறுவதற்காகவும் பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு சான்றிதழ் பெறுவோ விண்ணப்பங்கள் பெறுவதற்கோ அலைக்கழிக்கப்படக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த புதுமை பெண் திட்டத்தை பொறுத்தவரை இது அடுத்த தலைமுறைக்கான திட்டம். ஒரு வலுவான அறிவார்ந்த படித்த சமுதாயத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கும் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் முழு பயன் இன்று நமக்கு தெரியாது. ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் பார்த்தோம் என்றால் இந்த திட்டத்தின் முழு பயனும் தாக்கமும் நாம் அறிவோம். புதுமை பெண் திட்டத்தில் மாணவர்கள் எந்த ஒரு அரசு அலுவலகத்திற்கும் எதற்கும் செல்ல வேண்டியதில்லை. அவங்க எந்தவித சான்றிதழும் வழங்க வேண்டியதில்லை. அவங்க கல்லூரியில் இணையத்தின் மூலமாக அவர்கள் தகவல்களை பதிவு செய்தார்கள் என்றால் அனைத்தும் இணையத்தின் மூலமாகவே சரிபார்க்கப்பட்டு ரூபாய் 1000 மாதம் மாதம் அவர்கள் வங்கி கணக்கை தேடி வருகிறது. இந்த மகத்தான திட்டத்தை உருவாக்கி இன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் கல்வி பெற்ற மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த வருகை தந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர், மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர், மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், சமூக நலத்துறை செயலாளர், வங்கியாளர்கள், பெருந்திரளாக வருகை தந்திருக்கும் மாணவ மாணவியர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்வு. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தந்தைக்குரிய இடத்திலிருந்து திட்டங்களை செயல்படுத்தி அவர்களின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருப்பதை பெருமைப்படுத்தும் அடையாளமாக சிறப்பு நினைவு பரிசை மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் இப்போது வழங்குவார்கள். தூத்துக்குடி தொகுதி மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அரசு செயலாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அரசு செயலாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. பட்டங்களாலும் சட்டங்கள் செய்யும் புரட்சி கவி பாரதியின் புதுமை பெண்களை உருவாக்கும் புரட்சி திட்டம், படிக்கும் மகளிர் வாழ்வில் ஒளியேற்றி வழிகாட்டும் புதுமை பெண் திட்டம், பெண்களின் அறிவு பாதைக்கு ஊன்றுகோலாய் சிப்பிக்குள்ளிருக்கும் முத்து போல் விலை மதிப்பற்றதாய் இருக்கும் கல்வியை தடங்கள் இல்லாமல் பயில புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. கல்லூரி மாணவிகளின் தன்னம்பிக்கையை வளர்க்கும் தன்னிகரில்லா திட்டமான புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தினை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். ஆறாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற 4,25,000 மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தால் இதுவரை பயன் பெற்றுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க புதுமை பெண் திட்டம் பற்றிய குறும்படத்தை இப்போது பார்க்கலாம். கல்வி எனும் நீரோடை ஏழை பணக்காரர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், கிராமம் நகரம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சி உருவானது. திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை இதுதான். ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது ஒவ்வொரு நொடியும் கவனித்து கவனித்து செதுக்குவதை போல திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வையுடன் பார்த்து பார்த்து தீட்டுகிறார். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். அதற்கேற்ப பள்ளிகளில் படித்து வரும் குழந்தைகளுக்கு கல்லூரிகளில் சேர்வதற்கு உள்ள தடையையும் தயக்கத்தையும் உடைப்பதற்குத்தான் புதுமை பெண் திட்டம் நமது அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது. படிக்க வைக்க காசு இல்லையே என்ற கலக்கம் பெற்றோருக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இத்திட்டம் தொடங்கப்பட்டது முதல் தற்போது வரை சுமார் 4.25 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர். தற்போது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற 75,028 அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகள் பயனடையும் வண்ணம் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவிகளின் சிறு சிறு தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுகின்றது. வணக்கம்.
என்னோட பேர் கே ஈஸ்வரி. நான் 3rd பிகாம் ஜெனரல் படிக்கிறேன் இந்து காலேஜ்ல. எங்களுக்கு இந்த புதுமை பெண் ஸ்கீம் திட்டம் வந்தது. இது வந்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுல யாரோட ஹெல்ப்புமே இல்லாம எனக்கு வேண்டிய தேவைகளா இருக்கட்டும், நான் இப்ப காலேஜுக்கு வரதா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த ஸ்கீம் மூலமா தான் நடந்திருக்கு. புதுமை பெண் திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் உஷா. நான் 2nd BSc கெமிஸ்ட்ரில இருந்து வரேன். நான் புதுமை பெண் ஸ்கீம் மூலமா மாதம் 1000 ரூபாய் வாங்குறேன். அந்த காசு என்னுடைய தேவைக்கு நானே யூஸ் பண்ணிக்கிறேன். பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்காத எனக்கு என்ன வேணுமோ புக்ஸ் எல்லாமே நானே வாங்கிக்கிறேன். இந்த ஸ்கீம் கொண்டு வந்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒன்றிய மாநில அரசுகள் வழங்கும் எந்த கல்வி உதவித்தொகை வாங்கினாலும் இத்திட்டத்தின் கீழும் பயன்பெறலாம் என்பது சிறப்பம்சமாகும். பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது. கூடுதல் கல்வி செலவுகளை எதிர்கொள்ள இத்திட்டம் பயன்படுவதால் குடும்பங்களின் நிதிச்சுமை குறைப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் அதிக வருமானத்திற்கான வாய்ப்புகள், நிதி நெருக்கடி காரணமாக கல்வியை இடைநிறுத்திய மாணவிகள் மீண்டும் கல்லூரியில் சேர்தல், இளம் வயது திருமணங்கள் தவிர்ப்பு ஆகிய நற்பலன்கள் விளைந்துள்ளதாக மாநில திட்டக்குழு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இத்திட்டத்தின் மூலம் 99.2% பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் கிராமப்புற மாணவிகள் அதிக எண்ணிக்கையில் பயனடைந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பெரும் புலவன் பாரதியின் வரிகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து ஒரு தந்தையாக பெண்களின் முன்னேற்றத்திற்கு அரும்பாடுபட்டு உழைத்து வருகிறார் நம் மாண்புமிகு முதலமைச்சர். உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நன்றாக படியுங்கள், படியுங்கள், படியுங்கள் என்பது மட்டும்தான். பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல பொருளாதார சுதந்திரமும் முக்கியம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. பொருளாதார தடைகளை உடைத்து தரமான கல்வி மற்றும் சிறப்பான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்க உதவுகிறது வரலாற்று சிறப்புமிக்க புதுமை பெண் திட்டம். இத்திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட பின்னணியில் உள்ள பெண்களை பொறியியல் படிப்பை தொடரவும், தடைகளை உடைத்து தரமான கல்வி மற்றும் சிறப்பான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கவும் வழிவகுக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்திற்கான வங்கி பற்று அட்டையை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக திருச்செந்தூர் அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் பயிலும் மாணவி அஸ்வினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு இந்தியன் வங்கி செயல் இயக்குனர் திரு மகேஷ்குமார் பஜாஜ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து புனித அன்னாள் செவிலியர் பள்ளியில் பயிலும் மாணவி அனிதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக வஉசி வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பயிலும் மாணவி அபிநயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு பாரத ஸ்டேட் வங்கி பொது மேலாளர் திரு ஜோபி ஜோஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து ஜெயராஜ் அன்னபாக்கியம் சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியில் பிடெக் ஐடி பயிலும் மாணவி விசாலினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியில் பிஏ ஹிஸ்டரி பயிலும் மாணவி காயத்ரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு இந்திய தபால் வங்கி துணை பொது மேலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
அடுத்ததாக மீன்வளம் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் பயிலும் மாணவி சுவாதி தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக துளசி சட்ட கல்லூரியில் பயிலும் மாணவி ஜெரின் ரோசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மண்டல மேலாளர் திரு லட்சுமி நரசிம்மன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பயிலும் மாணவி பாரதி சேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சாத்தான்குளம் அரசு பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவி ஜஸ்மின் இப்ராஹிமா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பெண்களுக்கு கல்வி மட்டுமே ஒரே அறிவு என நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். காமராஜ் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி கிளாடிஸ் வெலன்சியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு கனரா வங்கி கோட்ட மேலாளர் திரு ஸ்ரீ ராகவேந்திரா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வங்கி பற்று அட்டைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற மாணவிகளை இப்போது உரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவி காயத்ரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களை வணங்கி அவையோரையும் வணங்குகிறேன். நான் புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே 2.5 வருஷமா காசு வாங்கிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். என்னோட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வைக்கிறாங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்பெஷல் கோர்சஸ் நிறைய போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எங்க வீட்டில் கேட்டதுக்கு எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கு, இப்போதைக்கு எதுவும் வேணாம், 3rd இயர் முடிச்சுட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப நான் புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே காசு வாங்குறதுனால அந்த காசை வச்சு டைப் ரைட்டிங் இங்கிலீஷ்ல லோயர் அண்ட் ஹையர் முடிச்சிருக்கேன். இப்ப கம்ப்யூட்டர் கிளாஸ்ல டேலி படிச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் பைத்தான் படிக்கலாம்னு நினைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட தனிப்பட்ட செலவு எல்லாத்துக்குமே இந்த காசு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்படி ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் என்னோட குடும்பத்தோட சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்ததாக மாணவி கஷிகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா உட்பட அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். 2023 12th முடித்தேன். நெக்ஸ்ட் காலேஜ் போயிட்டு ஜாயின் பண்ணணும். என் வீட்டில் வறுமை, பொருளாதார நெருக்கடி. என் அம்மா அப்பா 2 பேரும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. என் கூட பிறந்தவங்க 4 பேர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் காலேஜ் படிப்பேனா அப்படின்றது எங்கள் வீட்டில் ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும்போதே புதுமை பெண் அப்படின்ற திட்டம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னா அம்மாட்ட போயிட்டு சொல்கிறேன், அம்மா கவலைப்படாதீங்க, நம்ம முதல்வர் ஐயா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, இது மூலமாக நான் காலேஜ் படிச்சுக்கிறேன், என்னுடைய காலேஜ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், என் படிப்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் இதிலேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் அம்மா தைரியமாக கொண்டு போய் என்னை காலேஜில் சேர்த்தாங்க. சரி, காலேஜில் சேர்த்துட்டேன், பஸ்ஸுக்கு செலவாகுமே அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அதுக்கு தான் இருக்கேன் நம்ம விடியல் பயணம் அப்படின்ற மாதிரி டெய்லி அதில் தான் காலேஜ் வரேன். திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போதும் அதில் தான் போகிறேன். புதுமை பெண் திட்டத்தில் மட்டும் இல்லை, விடியல் பயணத்துலையும் நான் பயனடைஞ்சிட்டு வரேன் அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. அடுத்ததாக மாணவி ஷோபிகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் 2021 என்னோட ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்சதுக்கப்புறம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த டைம் 2nd இயர் படிக்கும் போது அப்பா தவறிட்டாங்க. என்னோட படிப்பு அந்த இடத்துல தடைப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கணுன்ற ஆசை எனக்குள்ள இருந்தது.
ஆனால் பொருளாதார சிக்கல், ஏன்னா என்னோட கணவர் வந்து சாதாரண ஒரு உப்பள தொழிலாளி. நான் படித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் நல்லா படிக்கணுன்றது என் அப்பாவோட கனவு. அந்த டைமில் தான் இந்த புதுமை பெண் திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கும் இந்த திட்டம் எலிஜிபிள். இதை நம்பி நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். இந்த திட்டத்து மூலியமா எனக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், ரெக்கார்ட் புக்ஸ், ப்ராஜெக்ட் ஐட்டம்ஸ், அது போக டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லானது இந்த திட்டம் தான். பிரிஞ்சு போன என்னோட கல்வியை, அதாவது நான் தடைப்பட்ட அந்த கல்வியை எனக்கு திரும்பவும் கொடுத்தது இந்த புதுமை பெண் திட்டம் தான். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. இல்லத்தரசிகள் நலன் காக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மாணவ செல்வங்களை தரம் உயர்த்தும் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என எல்லோருக்கும் எல்லாம் என உறுதி செய்து தாய் தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் என்று சரித்திரம் படைக்க வைத்த திராவிட மாடல் ஆட்சியின் நம்பிக்கை நட்சத்திரம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரை ஆற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. தூத்துக்குடி முத்து நகரம் மட்டுமல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்துக்கும் மகாகவி பாரதியின் கவிதை தமிழுக்கும் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யின் தியாகத்துக்கும் சொந்தமான ஊர் இந்த ஊர். இப்படி பெரும் தலைவர்களுக்கும் பல பெருமைகளுக்கும் சொந்தமான இந்த தூத்துக்குடி மண்ணில் புதுமை பெண் விரிவாக்க திட்டம் எனும் மகத்தான திட்டத்தை தொடங்கி வைக்கிற விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அருமை சகோதரி கீதாஜீவன் அவர்களே, மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று வாழ்ந்திருக்கக்கூடிய அரசு தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, அரசு செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் ஜெகன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை, பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளை, அரசு அலுவலர்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை, தமிழ்நாடு முழுவதும் காணொலி மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை, புதுமை பெண் திட்டத்தில் புதுசா இணைஞ்சு சாதனை படைக்க இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகள்களை, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த அரங்கிலையும் வீடியோ கான்பரன்ஸ்லையும் 657 கல்லூரிகளை சார்ந்திருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மாணவிகளை பார்க்கும்போது ஒரு டிராவிடியன் ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன். இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு.
நம்மள சாதி மதம்னு சொல்லி பிரிக்க நினைக்கிற ஸ்டாக். வளர்ச்சியை பத்தி யோசிக்காம வன்முறை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய வன்மம் பிடிச்ச ஸ்டாக். பெண்கள்னா வீட்டில் தான் இருக்கணும், கடைசி வரை ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு மனுவாத சிந்தனைய இந்த காலத்திலையும் பேசிட்டு திரிகிற எக்ஸ்பிரையான ஸ்டாக் அது. அப்படிப்பட்டவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே டாப்பாக இருக்கீங்க. மார்க் வாங்குறதுல தமிழ்நாட்டு பொண்ணுங்க டாப். நாட்டிலேயே உயர் கல்வியில அதிகமாக சேர்றதுலயும் நீங்க தான் டாப். அப்படி உயர்கல்வியை முடிச்சு வேலைக்கு போறதுலயும் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் டாப். இந்த காட்சி தான் பகுத்தறிவாளர் தந்தை பெரியார் அவர்களுக்கான நினைச்ச காட்சி. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கல்லூரியில படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து யாரையும் எதிர்பார்க்காம தங்களுடைய சொந்த பொருளாதார வளத்தோடு இருக்கணும்னு கருதியவர் தந்தை பெரியார். அது அவரது கனவு. மூடப்பட்டிருந்த கல்வி கதவுகள் திறக்கப்பட்டு நாம் எல்லாம் கல்விச்சாலைகளுக்கு வர தொடங்கினப்போ தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்ணை திறந்தார். கலைஞர் அவர்களது ஆட்சியை எழுந்து நடக்க வைக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் நடக்கிறது மிக மிக பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. இன்னைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் 100 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நிலைமை இருந்துச்சு இல்ல. சமூக ரீதியா பாலின ரீதியா படிப்புக்கு தடை கற்கள் இருந்துச்சு. 1911ஆம் ஆண்டு எழுத்தறிவு பெறாதவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 94 விழுக்காடு. 1921 92 விழுக்காடு. இந்திய பெண்கள்ல 100 பேர்ல 2 பேருக்கு மட்டும்தான் அன்றைய காலத்தில் எழுத படிக்க தெரியும். பள்ளிகளும் கல்லூரிகளும் இந்த அளவுக்கு இல்ல. பெண்களை படிக்க வச்சா பண்பாட்டை இழந்துடுவாங்க என்ற மூடத்தனமும் பிற்போக்குத்தனங்களும் தனமும் கோலோச்சன காலம் அந்த காலம். அதை மாத்தி படிச்சா அறிவு வரும் என்ற தன்னம்பிக்கை வரும்னு புரிய வச்சு கல்வி கனவை எல்லோருக்கும் திறந்து விட்ட ஆட்சி தான் நீதி கட்சி ஆட்சி. 9/3/1923 அன்று ஒரு அரசாணையை வெளியிட்டு அதுபடி அனைத்து மக்களும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சட்டமாக்கினது நீதி கட்சி அரசு. இந்திய துணைக்கண்டத்தில் நீதி கட்சி ஆட்சி தான் முதலா அனைவருக்கும் கல்வி என்பதை சட்டமாக்கினது. பட்டியலின மாணவர்களை கட்டாயமா எல்லா பள்ளிகளையும் சேர்க்கணும். மறுக்கும் பள்ளிகளுக்கு அரசு வழங்கக்கூடிய நிதி வழங்கப்படாதுன்னு சட்டம் இயற்றினாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, வந்த பாதைய மறக்காம இருந்தாதான் வழி தவறிடாம முன்னேறி போகிட முடியும். இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுனாலதான் என்ன செய்தது திராவிடம்னு சில அறியாமலே கேட்கிறாங்க. அவனுக்காகத்தான் இதை சொல்றேன். கல்விக்கான ஏராளமான முன்னெடுப்புகள் நீதி கட்சி ஆட்சியில் தான் எடுக்கப்பட்டுச்சு. பெண்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி, பெண்களுக்கு மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டு அவங்களுக்கு உதவி தொகைன்னு அந்த பட்டியல் நீளமானது.
இதெல்லாம் அன்றைய சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு அடித்தளம் அமைச்சது. அடுத்து வந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் அதிகப்படியான பள்ளிகள் திறக்கப்பட்டுச்சு. அடுத்து 1967 தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா நடத்தின அந்த அரசியல் புரட்சி, அடுத்து வந்த எல்லா விதமான மாற்றங்களும் அடித்தளமாக அமைந்தது. பேரறிஞர் அண்ணா மறைந்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரி கல்வியில அதிகப்படியான கவனத்தை செலுத்தினார். விடுதலை பெற்ற 1947 முதல் 1967 வரையிலான 20 ஆண்டு காலமாக இருந்த திறக்கப்பட்ட மொத்த கல்லூரி எத்தனை தெரியுமா? 68. ஆனா தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த 69 முதல் 1969 முதல் 75 வரை காலகட்டத்தில் மட்டும் 97 அரசு கல்லூரிகளை திறந்தார். புகுமுக கல்லூரி வகுப்பு வர இலவச கல்வின்னு கலைஞர் அறிவிச்ச பிறகுதான் பல்லாயிரக்கணக்கானோர் பள்ளிகள் நோக்கி வந்தாங்க. தலைவர் கலைஞர் தான் மருத்துவம், சட்டம், தமிழ்நயம், கால்நடை ஆகியவற்றுக்கு தனித்தனி பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார். ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி தலைசிறந்த மருத்துவ கட்டமைப்பை வித்திட்டார். அதனால்தான் இந்தியாவிலே மருத்துவர்கள் வீதத்தில் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. இந்த வரிசையில் கல்லூரி கல்விக்கும், உயர்கல்விக்கும், ஆராய்ச்சி கல்விக்கும் நம்ம திராவிட மாடல் அரசு முக்கியத்துவம் கொடுத்து வரோம். பெண்களுக்கு நேரடியாக பணத்தை கொண்டு சேர்த்து அவங்களுக்கான பொருளாதார விடுதலையும் சமூக விடுதலையும் உறுதி செய்யறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். அது அவங்க குழந்தைகளுக்கான செலவு, சிறு சேமிப்புகள், முதலீடுகளை செய்யறாங்க. படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியூருக்கு போற பெண்கள் தினசரி பயணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த சுமையும் குறைச்சு கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்தால் இதுவரை 527 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. வேலைக்கு போற பெண்கள் வெளியூர்ல பாதுகாப்பா எல்லா வசதிகளும் தங்குவதற்கு ஹாஸ்டல், தோழி விடுதிகள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி, எண்ணற்ற மகளிர் திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறோம். இந்த வரிசையில் தான் புதுமை பெண் திட்டத்தையும் உருவாக்கின. இது 2021 தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்படாத திட்டம். இது பெரும் அளவில் தொடர்ந்து நிதி ஒதுக்க வேண்டிய தேவையுள்ள திட்டம். ஆனால் இது தொடங்கியதுன்னு உறுதியா இருந்தன. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை உயர்கல்வி சேர்க்க குறைவா இருக்கிறதா புள்ளி விவரங்களை பார்த்தேன். மேல் படிப்பு படிக்க திறமையும் மனசும் இருந்தாலும் பணம் இல்லாததால படிப்பை கைவிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வருத்தப்படைஞ்சேன். அப்போதுதான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் எனும் புதுமை பெண் திட்டத்தை நான் உருவாக்கினேன். இதனால அரசு பள்ளிகள்ல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சு மேற்படிப்பு சேர்ற அனைத்து மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு கொண்டிருக்கு. முதற்கட்டமா 5/9/2022 வடசென்னை பாரதிய மகளிர் கல்லூரியிலும், 2ஆம் கட்டமா 8/2/2023 திருவள்ளூர் பட்டாபிராமத்திலும் அங்க இருக்கக்கூடிய கல்லூரியில் இதை துவக்கி வச்சேன். புதுமை பெண் திட்டம் தொடங்கின காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் கலை, அறிவியல், பொறியியல், தொழிற்படிப்பு, மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் உட்பட சுமார் 4,25,000 மாணவிகள் பயனடைந்திருக்கிறாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக 590 கோடியே 66 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு.
இதை அரசுக்கு செலவினமாக கருதாம ஒரு தந்தைக்குரிய கடமையா பெண் குழந்தையோட கல்விக்கான மூலதனமாகத்தான் நான் பார்க்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால இங்க தலைமைச் செயலாளர் கூட வரவேற்புரை ஆற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். மாநில திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தார். அதுல தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு ஆய்வுகள் முடிவுகள் எல்லாம் அதுல சொல்லியிருந்தாங்க. புதுமை பெண் திட்டத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நான் ஆர்வமாக எடுத்து படிச்சு பார்த்தேன். அதை படிச்சப்போ எனக்கு மனநிறைவா இருந்துச்சு. மாதந்தோறும் நம்ம 1000 ரூபாய் வழங்குறதுனால ஆண்டுக்கு ஆண்டு கல்லூரிகளை மாணவிகளை கூடுதலாக சேர தொடங்கி இருக்கிறாங்க என்கிற விவரம் அறிக்கை இருந்துச்சு. நாங்க இந்த திட்டத்தை உருவாக்கின நோக்கம் நிறைவேறிச்சுன்னு நான் பெருமைப்பட்டேன். பணம் இல்லாம படிப்பு நிறுத்தின பல்லாயிரம் மாணவியர் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க. உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். மாணவிகளுக்கு மட்டும்தானா, மாணவர்களுக்கு இல்லையா அப்படின்னு மாணவர்கள் கேட்டாங்க. முந்தைய ஆட்சியாளருடைய நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட நிதி நெருக்கடி ஒரு பக்கம், ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு அது ஏற்படுத்துகிற சிக்கல் அது ஒரு பக்கம். ஆனா அதை பத்தி கவலைப்படாம தமிழ் புதல்வன் திட்டத்தை நாங்கள் தொடங்கணும். மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கணும். எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க. அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீருவேன். கடந்த 9/8/2024 அன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரியில தமிழ் புதல்வன் திட்டத்தை நாங்க தொடங்கணும். அதை தொடங்கினதிலிருந்து சுமார் 3,52,000 மாணவர்கள் பயனடைஞ்சு வராங்க. இன்று வர மாணவர்களுக்கு உதவித்தொகையாக 143 கோடியே 41 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 360 கோடி ரூபாயை இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். அடுத்து அரசு பள்ளி மாணவியருக்கு மட்டும்தானா, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு கிடையாதான்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சு உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவியருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குற வகையில இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 75,000 மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்க போறோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை கான் என்று கும்மியடி. ஏன்னா புதுமை பெண்கள் குறித்து பாரதி கண்ட கனவை புதுமை பெண் திட்டம் மூலமாக நம்ம திராவிட மாடல் அரசு நனவாக்கி இருக்கு. இதோட நோக்கம் பள்ளியோட படிப்பை நிறுத்த வேண்டிய சூழலில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு நம்ம ஆட்சியில மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கிறதுனால அவர்கள் கல்லூரிக்கு நுழைகிறார்கள். ஒரு ஆண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது கல்வி வளர்ச்சி, அதுவே ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது சமூக புரட்சி. அந்த வகையில் புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி முடிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். அறிவுத்திறன் கூடும், திறமைசாலிகள் அதிகமாக உருவாகுவாங்க. அதன் காரணமாக நம்ம தமிழ்நாட்டை தேடி உலக முன்னணி நிறுவனங்கள் தொழில் தொடங்க வருவாங்க. ரொம்ப முக்கியமா பாலின சமத்துவம் ஏற்படும், குழந்தை திருமணங்கள் குறையும், பெண்கள் அதிகாரம் பெறுவாங்க, பெண்கள் படிப்பால அவர்கள் தலைமுறையே காக்கப்படும். இந்த ஒரு திட்டத்தால இத்தனை பயன்கள் கிடைக்குது. கல்வி இல்லாத பெண்கள் கலநலம் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்ல என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன். நான் என்றால் தனிப்பட்ட நான் கிடையாது. என்னை ஏற்கும் தலைவர்களும் அவங்க என்னோடு விதைச்சிருக்கக்கூடிய கொள்கையிலும் தான் காரணம். நம்ம திராவிட மாடல் அரசோட ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வகையில இந்தியாவுக்கு முன்மாதிரியாக அமையுது. அப்படியான திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். சுமார் 20 லட்சம் பேர்
பள்ளி குழந்தைகள் பசியின்றி சுவையான காலை உணவை சாப்பிடுறாங்க. அது மட்டுமல்ல, கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தலைமையில் நடந்த தலைமைச் செயலாளர்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் என்னோட கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை எல்லாரும் பாராட்டி பேசியிருக்கிறாங்க. பெரிய பாராட்டு பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டு இளைஞர்களை திறன்மிக்கவங்களாக உயர்த்தக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தை நீங்களும் பயன்படுத்திக்கீங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை உங்க எதிர்காலத்துக்காக செயல்படுத்துகிறோம். புதுமை பெண்களை உங்களை நான் கேட்டுக்க விரும்புவது, படிங்க படிங்க படிங்க. படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தர நான் இருக்கேன், நம்ம அரசு இருக்கு. ஒரு பட்டத்தோட நிறுத்திக்காதீங்க. மேலும் மேலும் உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி வர படிங்க. உங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலையை உறுதியா உங்களுக்கு கிடைக்கும். இது போட்டிகள் நிறைந்த உலகம். இது அதனால பட்டங்களை தாண்டின தனித்திறமைகள் அவசியம். திருமணத்திற்கு பிறகு வீட்டில் முடங்கிடாம வேலைக்கு சென்று பணியாற்றுங்க. உங்க கல்வி உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு மட்டும் பயன் தரக்கூடியதா இருக்கக்கூடாது. சமூகம் உங்களால் பயனடைய அளவுக்கு நீங்கள் உயரங்களை அடையணும். இன்று 1000 ரூபாய் பெறக்கூடிய நீங்கள் நாளை உங்களைப் போல பலருக்கு உதவணும், வழிகாட்டணும். நீங்க என்னைக்காவது என்னை சந்திச்சு புதுமை பெண் திட்டத்தால பயன்பெற்ற நான் இப்ப இந்த நிலையில இருக்கிறேன்னு சொன்னா அதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி, எனக்கு பெரிய பெருமை. என்னுடைய காலத்துக்கு பிறகும் என் பெயர் சொல்லும் பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் இருக்கணும். புதுமை பெண்களாம் என் மகள்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் கல்வி கற்றால் அது சமூக புரட்சி என்றும், எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைக்கிறேன் என தந்தை பொறுப்பில் இருந்து விழா பேருரையாற்றிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புமிக்க இன்றைய விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அவையோருக்கு எனது பணிவான வணக்கங்கள். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர் என்று பெண்களுக்கு கல்வி அளிப்பதன் முக்கியத்துவத்தை ஓங்கி உரைத்த பாரதி பிறந்த மண்ணில் உயர்கல்வியால் பெண்கள் உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தினை துவக்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்த மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நேற்றும் இந்த அரங்கிற்கு வந்து எங்களை எல்லாம் ஊக்குவித்த மாண்புமிகு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் எங்களது நன்றிகள் பல. இவ்விழா சிறப்புற பல முன்னெடுப்புகளை செய்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், சமூக நல ஆணையர் அவர்களுக்கும், கல்லூரி கல்வித்துறை ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றிகள். காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இத்திட்டத்தினை இன்று செயல்படுத்திட துணை புரிந்திட்ட பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி நிர்வாகிகள், பேராசிரியர்கள், குறிப்பாக வங்கி அலுவலர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வு மட்டுமல்லாமல்
எப்போதும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்களுடன் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. விழா நிறைவாக நாட்டுப்பண்பாடு காமரா